புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆராதனை நாயகன் நீரே என்று ஆண்டவரை இந்த பாடல் வழியாக நாம் புகழ இருக்கிறோம். இவர் ஆராதனைக்குரியவர். காரணம், அவர் விண்ணிலும் மண்ணிலும் உயர்ந்தவராயிருக்கிறார். விண்ணை படைத்து மண்ணை படைத்து உலகம் அனைத்திற்கும் மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு விரிந்து பறந்து கிடக்கிற இதோ இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை எல்லாம் தனக்குள்ளே வைத்துக்கொண்டு செயல்படுகிற வல்லவர் இந்த ஆண்டவர். இந்த நற்கருணை நாதர் தாமே இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் படைப்பையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இதயங்களில் அவர் ஒரு நல்ல தகப்பனாக, தாயாக, நண்பனாக அவர் உறைந்து கிடக்கிறார். உங்களுடைய இதயங்களில் இருந்து உங்களோடு பேசி உங்களுடைய வாழ்வை நெறிப்படுத்துகிறார். வார்த்தையாய் நம் மத்தியில் இறங்கி வந்த ஆண்டவர் இதோ இந்த இடத்திலே வடிவமான இந்த நற்கருணை வழியாக உங்களோடு தொடர்பு கொள்ள ஆசையோடு காத்திருக்கிறார். இதோ ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வந்திருக்கிற நீங்களும் இதயத்தை ஒருங்கிணைத்து இந்த இடத்திலே உங்களுடைய பார்வையை நற்கருணை மீது வைத்து இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்று உறக்க உற்சாகமாய் பாடி துதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே ஆண்டவரே. நீரே ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லோருமாய் சேர்ந்து ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன்றி, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே. ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உடைய ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவர். இதோ இந்த இடத்திலே அவர் பிரசன்னமாகி, உண்மையிலும் உண்மையாகவே பிரசன்னமாகி இருக்கிறார். நீங்களும் உண்மையாகவே பிரசன்னமாகி இருக்கிறீங்க. இப்ப நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம் அவரோடு இணைவது. அவர் நம்மோடு இணைய காத்திருக்கிறார். நாம தான் அவருக்கு ஓப்பனிங் கொடுக்கணும், அந்த திறப்பை கொடுக்கணும், விருப்பத்தை நீங்க கொடுக்கணும். கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடி எல்லாரும் அப்படியே கரங்களை விரித்து பிடித்து உடைய இதயத்தை இந்த நற்கருணை ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுத்துங்க. அப்படியே கண்களை மூடுங்க, அப்படியே நன்றி சொல்லுங்க. உங்களுடைய நாவை திறந்து நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றி, பிதாவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி, படைத்த பிதாவே நன்றி, என்னை மீட்ட இயேசுவே நன்றி. இப்படியாக நீங்கள் உங்களுடைய நாவில ஒரு துதியை எடுக்கிற பொழுது இதோ இந்த நற்கருணை ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் உங்கள் இதயத்திலே இப்பொழுது தொடர்பு கொள்ளக்கூடியதாக அல்லது உங்களுடைய இதயத்தை ஆட்கொள்ளக்கூடிய அபிஷேகமாக மாறுகிற. கண்களை மூடுங்க, தாழ்ச்சியோடு கூட கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை அப்படியே துதிப்போமாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி படைத்தவரே அப்பா, எங்களை காண்பவரே. நன்றி ஐயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கண்களை மூடி நீ சொல்லக்கூடிய நன்றி, நீ சொல்லக்கூடிய புகழ்ச்சி உன்னை ஆண்டவரோடு இணைக்கும் மகனே மகளே. ஆண்டவரோடு அது உன்னை இணைக்கிறது. துதிப்பாயா. ஹalleluya 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 ஹalleluya. நாவை திறந்து இந்த வார்த்தையை கொடுங்களேன். நாவை திறந்து நீ அனுப்பக்கூடிய வார்த்தை இந்த பலிபீடத்தில் இருக்கிற இயேசு, வார்த்தையான இயேசுவோடு கூட உன்னை இணைக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே உங்க உடலை ஒப்பு கொடுங்க. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உங்களுடைய உடலை ஒப்பு கொடுங்க. உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுங்க. உடலுக்குள்ள ஏதாவது வேதனைகள் இருந்தா ஒப்பு கொடுங்க. மனதிலே பாரம், கஷ்டம், இதோ நான் வேதனையிலே வந்திருக்கிறேன், துன்ப முடிச்சுகளை தாங்கி வந்திருக்கிறேன், ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கிற கணவரை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை விட்டு பிரிந்திருந்தாலும், அவர்கள் உங்களை விட்டு இறந்து போயிருந்தாலும் அவர்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் நீ ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார், அவர்களை அபிஷேகிக்கிறார். உன் உடல் அபிஷேகிக்கப்படுகிறார். உன் உடல் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பரிசுத்த பாத்திரமாய் மாற்றப்படுகிற. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இன்னும் ஒரு சிலர் கண்களை மூட முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. தயவு செய்து என் வாலிப மகனே, வாலிப மகளே, ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். நீ உன்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அது நடக்கும். ஒப்பு கொடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. உங்களுடைய வீட்டில் கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாம் முடிந்ததென்று நினைத்து நீ ஓரம் கட்டி வைத்த விஷயத்தை கூட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நோயுற்ற பிள்ளைகள், இதோ பல்வேறு விதமான வியாதிகளிலே நோயுற்று கிடக்கிற பிள்ளைகள் வீடுகளில் இருந்தால், உன் பிள்ளைகளுக்கு நோய்கள் இருந்தால், கணவனுக்கோ மனைவிக்கோ நோய்வாய்ப்பட்டு கிடந்தால், மருத்துவமனைகளில் சிகிச்சை பலனின்றி அவர்கள் தோற்று கொண்டிருப்பதாக நீங்கள் உணர்ந்தால், மருத்துவர்கள் இதை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் நிச்சயம் செய்திருந்தால் கூட நீ ஒப்புக்கொடு. இதோ மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் உன் ஆண்டவராகிய கடவுள் இங்கே இருக்கிறார். அவரே உன்னதமானவர், அவரே உயர்ந்தவர். இதோ உன்னுடைய அறிவையை நீ இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. உன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே முன்வைத்து செபி. இதோ உனக்கான விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதோ இந்த இடத்துல ஒரு சிலர் அறிவை பயன்படுத்துவார்கள். நீங்கள் ஒரு கட்டத்தில் ஆண்டவரை விட்டு விலகி போக போவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் நடக்க முடியாத அல்லது நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்க போவதை நீங்கள் அறிந்திருப்பீர்களா? உன் பிள்ளைகள் உன் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாத போது நீங்கள் ஆண்டவரை நம்பி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும், நடக்க போகிற காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஆராதனைக்குரியவரே, யாரும் இல்லை என்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அணைத்துக் கொள்கிற நம்முடைய இரக்கத்தில் எப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த இடத்திலே பிள்ளைகள் எழுப்பிய எல்லா செபங்களும் ஆண்டவரே மேகஸ்தம்பமாய் உமது திருமுன் எழுவதாக, தூவம் போல எழுவதாக. இயேசுவின் பரிசுத்த கரத்திலே இதோ இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. பாடுவோம் எல்லோரும் சேர்த்து. தூபம் போல் எம் ஜெபங்கள்
ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் எம் கைகளை உயர்த்தினோம் ஐயா. மாலை பலி போல் எம் கைகளை உயர்த்தினோம் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறோ, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறோ, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போல் எம் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் எம் கைகளை உயர்த்தினோம் ஐயா. மாலை பலி போல் எம் கைகளை உயர்த்தினோம் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறோ, விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறோ, விரைவாய் உதவி செய்யும். தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. தூபம் போலும் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. ஒரு இறைவார்த்தையை வாசிக்கிறோம். இறைவார்த்தைக்கு செவிசாய். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 51 முதல் 56 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவரேனும் உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனினுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை பெருவிழா இந்த சிறப்பான ஆலயத்தில் துன்ப முடிச்சுகளை அவிழ்கிற அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் மிகச் சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நற்கருணை நாதரின் பேருதவியோடு விடுதலையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற அல்லது ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க ஆர்வமாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரோடு இணைந்து இருக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சியா ஆண்டவரோடு இருக்க வந்தவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்க விருப்பமாய் வந்தவர்கள் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரோடு இருக்க வரல, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். புது புடவை புது நகைலாம் வாங்கியிருக்கிறேன், அதெல்லாம் போட்டுட்டு 4 பேருக்கு காட்டத்தான் வந்தேன். நல்ல சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னாங்க, சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சத்தம் வருது, எங்க இருந்து தான் தெரியல.
பிரைஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. நல்லா உங்கள் புடவை உங்களுடைய மேக்கப் எல்லாம் எக்ஸிபிஷன் வச்சு காட்டுங்க. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரை உத்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்குறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பிசாசத்தான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ ஃப்ளோவில் வந்தாலும் தெளிவாக இருக்கணும். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் நம்மளை ஒரு பெரிய ஒரு கரண்ட்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த தண்ணி ஓடுது பாருங்களேன், வேகமாக ஓடும். கரண்ட் ஆஃப் த வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த உலகமும் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்குது. நம்ம அரசியலை பார்க்குறோம், ஆன்மீகத்தை பார்க்குறோம், சமூகத்தை பார்க்குறோம், என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. இங்கே கூட பாருங்க, எல்லாரும் வருவாங்க போவாங்க. யார் யார் எதுக்கு வந்தாங்கன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆண்டவரை பார்க்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? ஆண்டவர்கிட்ட தான் இருக்கும். வேடிக்கை பார்க்க வந்தவங்க எப்படி இருப்பாங்க? யாராவது உள்ளே வந்து லேட்டாக வருவாங்க, அவங்க இல்லை தாமதமாகி வருவாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வை பூரா எப்படி இருக்கும்? அவங்க மேலே, வரவங்க மேலே தான் இருக்கும். அவங்க போய் உட்கார்ற வரைக்கும் அவங்கள உட்கார வச்சுட்டு தான் இவங்க திரும்புவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்கள் ஆண்டவரோட இணைந்து இருக்கணும். இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க ஃபாதர், நோட்டீஸில் பார்த்துருக்கீங்களா? என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க? நிறைய பேர் நோட்டீஸை வாங்கினோனையும் நம்ம பேர் இருக்கா, நம்ம ஃபாதர் பேர் இருக்கா அப்படிலாம் பார்ப்பாங்க. பேர் இருக்குதா? ஒரு வீட்டில் ஒரே சண்டை. என்ன சண்டைன்னா, தாய் மாமன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டார். ஏன் வரமாட்டேன்ட்டாரு? பிரச்சனை என்ன? அவர் தானே தாய் மாமன். அவர் பேரை விட்டுட்டோமா. நாங்கள் யார் பேரையும் போடலை, அதனால அவர் பேரும் போடலை. அதனால அவரு நான் வர முடியாது, செய்ய வேண்டிய சீர் நான் செய்ய மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். உங்க பேரு பத்திரிகையில் எழுதி இருக்குதான்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்ற வாழ்வு புத்தகத்திலே உன் பேர் எழுதி இருக்குதான்னு பாரு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்துல நம்ம போட்டா இருக்குதா? நான் ஒரு கிராமத்துல இருந்தேன். அங்க நிறைய வேலைகள் செய்தோம். அந்த வேலைகள் எல்லாம் நான் செஞ்சுட்டு நான் அமைதியாக செஞ்சுட்டு விட்டுருவேன். அப்படியே பெரிய கிராண்ட் ஓப்பனிங் அவரை கூப்பிட இவரை கூப்பிட அப்படியே செய்கிறதில்ல. அது என்னுடைய பாணி. அப்போ ஒரு ஃபாதர் வந்தார். வந்துட்டு பார்த்தார், என்ன இது நீங்கள் தான் கட்டினீங்களா? இது எப்படி பண்ணீங்களா? அப்படி பண்ணீங்களா? அவர் கேட்டார், யாருக்குமே தெரியாதே சாமி, பேர் கூட பாருங்கள், உங்கள் பேரை நீங்கள் போடாமல் இருக்கிறீங்க. கல்வெட்டில் எல்லாம் கல்வெட்டு காணோம். மாதா பீடம் கட்டி இருக்கிறீங்க, உண்டியல் வைக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னாரு. நாங்கள் ஒரு திருத்தலத்துக்கு போனோம். அது பேரெல்லாம் சொல்லப்படாது, அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடங்கள் தான். அங்கே போய் அந்த பெரிய திருத்தலத்தில் எத்தனை உண்டியல் வச்சுருக்கிறாங்கன்னு எண்ணிக்கிட்டே வந்தோம். கிட்டத்தட்ட 100க்கு மேலே உண்டியல் அந்த இடத்துல இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இது நம்ம பிச்சை எடுக்கிற இடம், நான் மாதாவுக்கு பிச்சை போடுற இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீ போடுற 10 ரூபாய்க்காக மாதா காத்திருக்கிறவங்க இல்லை. அதுக்காக உண்டியல் காசு போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தயவு செய்து நீங்கள் விசாட்டு இன்னும் பங்குசாமியாரை நம்மளை பார்க்க போகிறாங்க, இவன் வேற வந்து களைச்சி விட்டானே, அதனால உண்டியல் போட மாட்டேன்னு சொல்றவங்க சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாரா என்ன தைரியம் இருந்தா மைக்கில் சொல்ல நின்னு. அப்ப அவர் தான் இன்னைக்கு நிறைய போட போறார். மைக்கா பரவாயில்ல, தெரியாம ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டார் பிரதரை, அவர் மன்னிச்சிருவோம். பாருங்க, அப்போ அந்த மாதிரி இடங்கள், இப்ப இந்த இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? எதை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை முதல்ல. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான தலங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் வெயில் அடிக்குது, ஆனா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உனக்கு வெயில் அடிக்குமா? எல்லாருக்கும் மழை பெய்யுது, ஆனா நீங்க வீட்டுக்குள்ள ஏசி போட்டு உட்கார்ந்தா உனக்கு மழையினுடைய நிலை என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லா பக்கமும் இருக்குது. யார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்? அவர்கள் தகுதியான நிலையில் தங்களை உட்படுத்துகிற போது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பேச வரோம். இந்த நற்கருணை பெருவிழாவினுடைய நாள்ல ஒரு தலைப்பை ஃபாதர் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன தலைப்பு? நற்கருணை பேழையாகி நம் வாழ்வின் சிக்கல்களை நீக்கும் அன்னை மரியா. நம் வாழ்க்கையினுடைய சிக்கல்களை அன்னை மரியா எப்படி நீக்குறாங்க? எல்லாம் வந்து நின்னோனையும் வாப்பா, என்ன இடுப்பு வலியா? போ, இடுப்பு வலி போயிடுச்சு. உனக்கு என்ன கழுத்து வலியா? போ அப்படின்னு மாதாமா ஒரு முடிச்சா அவுத்துக்கிட்டே இருக்காங்களா?
இல்லை. தாய் மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன, அதை புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா போதும், அதை செய்தீங்கன்னா போதும், உங்கள் துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். கடவுள் இந்த உலகத்தை ஒரு லாஜிக்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அதில் கடவுள் மூஞ்ச பார்க்க மாட்டார், ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார். இந்த லாஜிக்கில் யார் நின்னாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க நோய் மாறும், அவங்க கடன் பிரச்சனைகள் தீரும். அப்போ அந்த லாஜிக் என்ன? ஒவ்வொரு மதமும் அவங்களுடைய மதத்தின் பின்னணியில் இந்த லாஜிக்கை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் நம்மளுடைய லாஜிக்கில், இப்போ கத்தோலிக்கர்களுக்கும் மற்ற சபையாளர்களுக்கும் எப்பவுமே ஒரு 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 போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் நிறைய கிடையாது. நம்மகிட்ட கத்தோலிக்க திருச்சபை நிறைய அடையாளங்களை கொடுத்துருக்கு. அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கத்தோலிக்க திருச்சபை. இதெல்லாம் எடுத்துட்டு நீ கத்தோலிக்க திருச்சபையை பார்க்க முடியாது. அப்போ இந்த கத்தோலிக்க திருச்சபை கொடுத்திருக்கிற மிக முக்கியமான அடையாளத்தில் ஒரு சிறப்பான ஒரு அடையாளங்கள் எதுன்னா புனிதர்கள். அந்த லிஸ்ட்ல முதல்ல நிற்கிறது யாரு? அன்னை மரியாள். நம்ம இவ்வளோ சத்தமாக சொல்கிறோம், ஆனால் நிறைய பேருக்கு அது புரியவே புரியாது. புனிதர்களுடைய லிஸ்ட்ல தான் மாதா நிற்கிறாங்க, கடவுள் லிஸ்ட்ல இல்லை. கடவுளுடைய லிஸ்ட்ல நமக்கு புரிஞ்சுக்கிற விதமா ஒரே கடவுள் 3 ஆட்களாய் செயல்படுகிறார், தந்தை, மகன், தூய ஆவி. அவ்வளோதான். தந்தை, மகன், தூய ஆவியார், அன்னை மரியாள். நம்ம சொல்றது இல்லை. கடவுள் அப்படிங்கிற நிலையில கடவுள் 3 ஆட்களாய் செயலாற்றுகிறார், ஒரே கடவுள். இதுதான் கடவுள். இப்ப இந்த அன்னை மரியாள் இந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. இந்த கடவுளுக்கு சேவை செய்து, கடவுளுக்கு தன்னை முழுவதுமாய் கையளித்து, கடவுளுடைய திட்டத்திலே பயணித்த மனிதர்களை புனிதர்கள் என்று அழைக்கிறோம். அதுல முதன்மையான இடத்தை வகிப்பவர் அன்னை மரியாள். அவர்கள் கேட்டா கடவுள் கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? என்னை மகிமைப்படுத்துற எல்லாரையும் நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் அதனாலதான் இன்னைக்கு மாதா வழியா நம்ம ஜெபிக்கிறோம். அப்படின்னா மாதா அவங்க கொடுக்கறது இல்லை. அன்னை மரியாள் கடவுள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணினாங்கன்னா போதும், உடனே கடவுள் மறுப்பே சொல்லாம கொடுத்துருவார். காரணம் என்னன்னா, இந்த உலகத்துல தன்னை முழுமையான பாத்திரமாக, கடவுளுடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டவர் தாய் மரியாள். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாத்தினாங்க? அதுதான் இங்க எழுதியிருக்கு, நற்கருணை பேழையாகி. பாருங்க, இதெல்லாம் தாய் மரியாளை நம்ம சிறப்பாய் பேசுகிற போது, மரியாள் பிடிக்காதவங்க, மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவங்க சில நேரம் அதெல்லாம் அப்படி கான்ட்ரடிக்ஷனா பார்ப்பாங்க. அன்னை மரியாளை நம்ம உயர்த்தி பேசுறதுனால ஆண்டவர் இயேசுவுக்கு காதுல புகை வந்துடாது, ஆண்டவர் இயேசுக்கு கோபம் வந்துடாது, பிதாவுக்கு கோபம் வராது. ஏன் தெரியுமா? தன்னை மகிமைப்படுத்தின பிள்ளைகளை குறித்து நாம பேசுகிற போது கடவுள் மாட்சி அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, கடவுள் பல இடத்துல பைபிள்ல நீங்க பாருங்க, அந்த காலத்துல இந்த ஆபிரகாம் தொட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், தான் செய்ய வேண்டிய வேலைகளை மனிதர்களை வைத்து தான் செய்தார். கடவுள் செய்தார் தான், ஆனா தான் குதிச்சு வேலை செய்யல. தான் மனிதர்களுடைய அந்த அடையாளத்தை எல்லாம் பயன்படுத்தி ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார், ஈசாக்கை தெரிந்தெடுத்தார், யாக்கோபை தெரிந்தெடுத்தார். அதனாலதான் பாடுறோம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே. இயேசு கூட தன் தந்தையை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், வாழும் கடவுள். அப்ப இந்த வாழுகிற கடவுள் யார் வழியா செயல்படுகிறார்? இப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வழியாக. அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த அடையாளம் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளினுடைய அடையாளம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு நம்ம உத்து பார்க்கும்போது, அவர் நற்கருணை பேழையாய் தன்னை மாற்றி கொடுத்தார். அதான் நம்ம சொல்லுவோம், நிறைய கேட்டிருப்பீங்க, முதல் நற்கருணை பேழை அன்னை மரியாள். இன்னைக்கு நம்ம கோயில்கள் எல்லாம் நற்கருணை பேழை வச்சிருக்கிறோம். அது உள்ள வைக்கிற அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்குது. பிரைஸ் எல்லாம். ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், பூசை வைக்கும் போது தான் ஏன் பிரசங்கம், அது பிரசன்னம், அதுக்கு பூசை வச்சு முடிச்ச பிற்பாடு அந்த பிரசன்னம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னொரு விஷயம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஆண்டவர் விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் ஒரு நாளும் திரும்பி வாங்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் பூசையில் ஆண்டவருடைய திருவுடலாக திரு ரத்தமாக இது மாறணும்னு ஜெபித்த பிறகு, ஆண்டவரும் அந்த அபிஷேகத்தை கொடுத்த பிறகு, பூசை முடிச்சோடனே நான் வெளியில போறேன் அப்படி போயிடுவாரா? அவருடைய வார்த்தை ஒன்னே ஒன்று தான், அது அப்படியே நிற்கும். அந்த நற்கருணையில வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் மாறவே மாறாது.
அதனால தான் அந்த நற்கருணை பேழை என்பது இந்த இடத்துல ஆலயங்களிலே பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நற்கருணை பேழையின் அடையாளம். ஆனால் உயிருள்ள நற்கருணை பேழையாக முதலில் தன்னை மாற்றி கொடுத்தவர் தாய் அன்னை மரியாள். தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர். கடவுள் வேற ஒன்றும் கேட்கல, நீ சிலுவையில் சாவணும் அப்படிலாம் சொல்லலை. உன்னுடைய கர்ப்பத்தை எனக்கு கொடு, ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு, அவ்வளவுதான். என் மகன் இந்த உலகத்துக்குள்ள வர்றதுக்கு நீ பாத்திரமாக இருக்கணும். அன்னை மரியாள் முழுவதுமாக தன்னை கையளித்தார்கள். மரியாளை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம நற்கருணை விழான்றதுனால இங்கிருந்து நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். நம் வாழ்வின் சிக்கல்களை அன்னை மரியாள் தீர்க்கிறாங்க. எப்படி தீர்க்கிறாங்க? செய்ய வேண்டியதை நீங்கள் செய்கிற பொழுது. அப்போ இந்த நற்கருணை பேழையாக மாறிய அன்னை மரியாளுடைய அடையாளத்தை நம்ம உற்று பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய ஒரு பிள்ளையாக தன்னை மாற்றிக்கொண்டார் அன்னை. எவ்வளோ பெண்கள் இருந்த பொழுது ஏன் அன்னையை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, அவர் ஆவிக்குரிய இல்லமாக தன்னை வடிவமைத்து வைத்திருந்தார். அதனால தான் இன்னைக்கு பைபிள்ல 1 பேதுரு 2:5 சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 2:5 என்ன சொல்லுது? நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து. பாத்தீங்களா? நீங்களும் அப்படின்னா யாரு? நாமன்னு சொல்லக்கூடாது, நான் நீங்க உங்களை சொல்லணும். நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இப்ப இது சொல்லியிருக்கிறது பைபிள்ல தானே சொல்லியிருக்கு, ஆல்பர்ட் சொல்லல. பேதுரு அடிகளார் சொல்றாரு, இயேசுவோட உட்கார்ந்து இருந்தவர், இயேசுவை ஃபாலோ பண்ணவர், திருச்சபையினுடைய முதல் தலைவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு வசனம். என்ன வசனம்? ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இப்ப இங்க வந்திருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஆவிக்குரிய இல்லமா கட்டி எழுப்பப்பட்டுட்டீங்களா? கட்டி எழுப்புறதுன்னா என்னன்னு தெரியலையே சாமி. கட்டி எழுப்புறதுன்னா புருஷனை தான் கட்டி இருக்கிறேன், வீட்டுக்காரமாவை கட்டி இருக்கிறேன். இப்ப சாமியார் சிஸ்டர்லாம் யாரையுமே கட்டலையே, இப்ப நாங்க என்னத்தை கட்டணும்னு சொல்றது? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிரோட இருக்கிறவங்கெல்லாம் வலதுகரம் உயர்த்தி ஹல்லேலூயா. வீட்டுக்கு போயிட்டவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. பா பரவாயில்லப்பா, இவ்வளோ பேர் இவ்வளோ அட்டென்டிவா இருக்கிறது ஆண்டவருக்கு பெருமையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நன்றி. கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, எடுபட்டு போய் ஏமாத்திட்டே இருப்பான் போல. கடைசியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் என் கண்ணுக்கு தெரியுது. கடைசியில் வந்து உட்கார்றவங்க, கடைசியில் அப்படியே நடந்து போகிறவங்க எல்லாருமே என் கண்ணுக்கு தெரியுறாங்க. இப்போ என் கண்ணுக்கே எல்லாருமே தெரியும் போது ஆண்டவர் கண்ணுக்கு நீங்கள் தெரிவிங்களா தெரிய மாட்டீங்களா? நீ எந்த மூலையில் எங்கே ஒளிஞ்சு உட்கார்ந்து இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரிவ. பிரைஸ் தி லார்ட். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன செய்வார்? அதிசயம் செய்வார். இப்ப அவர் அதிசயம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்படியே சும்மா உட்கார்ந்து அவர் பிசாட்டு செய்வார். நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. அன்னை மரியாள் சும்மா உட்கார்ந்து இருக்கல. கடவுள் எதை விரும்புறாரோ அதை செய்தாங்க. ஆண்டவர் இப்படிதான் கேட்கிறாரு, அதை செஞ்சிட்டா போதும், நீ அதிசயத்தை காண்பாய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு தான் கொடுப்பார் அதிசயத்தை செய்யற பாக்கியம், ஆல்பர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்க இல்ல. ஆல்பர்ட்டுக்கு கொடுப்பாரு, அடைக்கல சாமிக்கு கொடுப்பாரு, ஆரிக்க மேரிக்கு கொடுப்பாரு, திருமுழுக்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் அதிசயத்தை காணும்படியான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ அதிசயத்தை செய்யக்கூடிய ஆற்றலை உனக்கு கொடுப்பார். எப்ப தருவார்? அன்னை நற்கருணை பேழையாக நீ மாறு. அந்த நற்கருணை பேழையா மாறுறதுன்னா என்ன? அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நீங்க காது கொடுத்து கேட்டா தான் உங்களுக்கு அது புரியும். கேட்காதவர்கள் மட்டும் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு அட்டென்டிவா, வெரி குட். 1 பேதுரு 2:5 வாசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய். பாத்தீங்களா? கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய
பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருப்பீர்களாக. சரிங்களா? அப்ப நீங்க என்ன மாதிரி இருக்கணும்? ஆவிக்குரிய இல்லமா கட்டி எழுப்பப்படணும். பரிசுத்தமான பலியை கொடுக்கிற நீங்கள் ஆவிக்குரிய ஒரு பிள்ளையாக, பரிசுத்த பலியை கொடுக்கிற ஆவிக்குரிய பலியை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமா இருக்கணும். சரிங்களா? இதுதான் விழாவினுடைய சிறப்பான நோக்கம். இந்த விழா, இந்த இடத்துல நம் துன்பங்களை நம்மிடமிருந்து களைவது எப்படி? நாமும் நற்கருணை பேழையாக மாறினால் மட்டுமே ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். பிள்ளைகளே, அன்னை மரியாள் நமக்கு செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? அவர் நற்கருணை பேழையாக மாறி இருந்தார். நீங்களும் நற்கருணை பேழையாக மாறினால் இது உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் எப்படி நற்கருணை பேழையாக நீங்கள் மாறுவது என்பதை குறித்து உங்களோட பேசுகிறார். பாருங்க, அன்னை மரியாளை போல நற்கருணை பேழையாக நம் உள்ளம் புதுப்பிக்க பெறணும். நம்ம முகத்தை புதுப்பிக்கிறது இல்லை, நம்மளுடைய மேக்கப் போடுறதோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்க. நான் செய்ய வேண்டாம்னு சொல்லலை. உடலை அழகுபடுத்துவது அது ஓகே, உரமா இருக்கட்டும். நம்ம பேசக்கூடியது ஆன்மீகத்தினுடைய அழகு, ஆன்மாவின் அழகு. பாருங்க, ஆண்டவர் ரோமையர் 12:2 சொல்றார், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இந்த உலகம் அன்னைக்கு உனக்கு ஒரு விதமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது, ஒரு விதமான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குது. அதன்படி நீ ஒழுகாத. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக. மாறாகன்னா என்ன? ஆப்போசிட்ல போன்னு அர்த்தம், எதிர்மாறா. அதனுடைய ஆப்போசிட் வே என்ன? உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று. இந்த நற்கருணை விழாவில் உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெறணும். உள்ள வரும்போது நான் இப்படிதான் வந்தேன். நற்கருணை விழாவில் இது புரிஞ்சிருச்சு எனக்கு. நான் என்னைய மாத்திக்கிட்டேன். வெளியில போகும்போது நான் ஒரு புதுப்பிக்கப்பட்ட பிள்ளையா போறேன். அதுதான் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுகிற அடையாளம். சில பேர் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த பாவம் என்னை விட்டு போகட்டும். அடுத்த நாள் பாவம் வந்துடுது. சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் பாவ சங்கீதத்துல போய் பாவத்தை சொல்றேன் ஃபாதர், சொல்லிட்டு அங்க போனோம் நீ பேசிப்படுறேன் ஃபாதர். புருஷனை சொம்பால் அடிக்க கூடாதுன்னு தான் ஃபாதர் நானும் சொல்றேன். வீட்டுக்கு போனோன்னு சொம்பு கையில வந்துடுது ஃபாதர். சொம்பால் அடிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரா ஒருத்தன் சாமியார்கிட்ட போய் புலம்புனானா, வீட்டில் பொண்டாட்டிக்கு எனக்கும் சண்டை சாமி, ராத்திரி பூரா சண்டை சாமி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஃபாதர் சொன்னா, எல்லா வீட்லையும் நடக்கிறது தாண்டா அப்படின்னு இவரும் ஆற்றுப்படுத்திக்கிட்டே இருந்தார். உள்ளேருந்து சத்தம் வந்துச்சான், சமைக்கிற ரூம்லேருந்து, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாமி அப்படின்னு. வரம்மா அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாராம். பாருங்க, அரை மணி நேரம் ஆயும் வரல சாமியார். போய் இவன் முடிக்க மாட்டேங்கிறான். திடீர்னு சொம்பு வந்து விழுந்துச்சான் படாருன்னு. சாமியார் எந்திரிச்சிட்டார். தம்பி உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது. அவன் எந்திரிச்சிட்டான். சாமி எனக்கு புரிஞ்சிருச்சு எம்ப பிரச்சனை என்னன்னு. என்னப்பா புரிஞ்சிச்சு? எல்லா வீட்லையும் சொம்பு இருக்குது. தேவ பிள்ளைகளை, பிரச்சனைகளை குறித்து கலங்காதீங்க. நிறைய பேர் எப்பா பாரு பிரச்சனையை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவர் அதை முடிச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நீ அடுத்ததை தானே யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம காலை எடுத்து வைக்கும் போது நடந்து போறோம். சரி எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னோன்னையும் நீங்க காலை எடுத்து எங்க வைப்பீங்க? முன்னாடி தானே வைப்பீங்க. சரி நான் போறேன் அப்படின்னு பின்னாடி வைப்பீங்களா? அப்புறம் எண்ணத்துல மட்டும் நம்ம நிறைய நேரம் பின்னாடியே வைக்கிறோம். சில பேர் வருவாங்க, கவுன்சிலிங் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார், உனக்காக நான் ஜெபிக்கிறேன் பாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற போறார் அப்படின்னு சொல்லுங்க. கேட்கறது நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது போன வருஷம் கூட சாமி நான் இப்படிதான் 1 மணி நேரம் பேசி உன் பிரச்சனையெல்லாம் மாத்திட்டார் ஆண்டவர்னு சொல்லி, நாளைக்கு நல்லது நடக்க போது உனக்கு அப்படி சொன்ன பிற்பாடு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா போன வருஷம் பார்த்தீங்களா, காலு பின்னாடி போகுது பார்த்தீங்களா. டோன்ட் வாக் பேக், கோ ஃப்ரண்ட். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து ஓடி வராங்க. பின்னாடி படை துரத்துது. பார்த்துட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. மோசேட்ட போய் கதறாங்க, யோ இங்க பின்னாடி வந்துட்டாயா, அடிச்சு காலி பண்ண போறாயா. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி படை. படிச்சு பாருங்களேன், அந்த ரொம்ப அழகா இருக்கும். மோசேக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவா அப்படி கையை தூக்குனாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன் அப்படின்னாரு. மோசே உன்னிடத்துல நான் என்ன சொன்னேன்? முன்னேறி செல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா?
உன்னை யாரு பின்னாடி பார்க்க சொன்னா? லோத்தனுடைய கதையிலையும் நம்ம பார்க்கிறோம். முன்னாடி ஓடு. லோத்தோட மனைவி என்ன பண்ணிட்டாங்க? பின்னாடி பார்த்துட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நீ உப்பு பாறைதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா உனக்கு அழிவு. ஆண்டவர் முன்னோக்கி பார்க்கத்தான் நற்கருணை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது, பார்த்தீங்களா இந்த வார்த்தையை? பார்த்தீங்களா? அப்பொழுது. அப்பதான் உனக்கு தெரியும். நான் 100 கோயிலுக்கு போனேன், 10 கோயிலுக்கு போனேன், 50 மெழுகுதிரியை கொளுத்தி வச்சேன். இதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் செய்யும் பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி வச்சுக்கிட்டு நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவரே மெழுகுதிரி ஊத்துற மாதிரி என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஊத்தணும் அப்பா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசு என்ன செயற்பட்டுச்சு? நீ செஞ்சது சரிதானா அப்படிங்கிறத யோசிக்கணும். நீ பேசியது சரிதானா? அப்போ மாற்றம் வரும். பாருங்களேன், பாருங்க, உள்ள மாற்றம் அடைவதாக. அப்பொழுது, வார்த்தையெல்லாம் ஆழமா படிக்கணுங்க. பைபிளை கொட 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 கடன்னு படிச்சுட்டு, ஆண்டவரே 10 பக்கம் படிச்சுட்டேன், 10,000 ரூபாய் தருவீங்களா? பக்கத்துக்கு 1000 ரூபாய் தரேன் ஆண்டவர் சொல்லல. நீ 10 வார்த்தை படிச்சாலும் போதும், அவர் உன்னுடைய பலவிதமான பிரச்சனையை எடுக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். தேர்ந்துன்னா என்ன அர்த்தம்? குழப்பம் நிக்குது, குழப்பம் இருக்குதுங்க வாழ்க்கையில. நீ போய் கண்டதையும் தொட முடியாது. தொட்டினா தப்பா போயிடும். இப்போ 2-3 டப்பாவில் வச்சுட்டு, ஒரு டப்பாவில் உனக்கு நான் 5000 ரூபா வச்சிருக்கேன், எந்த டப்பான்னு தொட்டினா கரெக்டாக தொட்டினா உனக்கு பரிசு அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோமா இல்லையா? இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு. அதே போல தான் ஆண்டவர் இப்போ என்னை கூட 2 சகோதரர்கள் சாந்தோம்லேருந்து என்னைய காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. காரில் கூட்டிகிட்டு வரும்போது ரோடு பூரா டிராஃபிக். ஒருத்தன் குறுக்க போகிறான், ஒருத்தன் இங்கிட்டு போகிறான். அப்போ ஓட்டிகிட்டு வந்த சகோதரர் எப்படி லாபகமாக ஓட்டுறார், லாபகமாக ஓட்டிட்டு. அப்போ அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த கார் எங்கேயும் இடிபடாமல் உதைப்படாமல், எவனும் நம்ம மேலே இடிச்சிடக்கூடாது, நம்மளும் போய் அடுத்த மேலே இடிச்சிடக்கூடாது. அப்போ பாருங்க, சரியான விதத்தில் அதை எடுத்துட்டு வரப்போ தான் நம்ம இலக்கை அடையிறோம் மகிழ்ச்சியோட. அதே மாதிரி நீங்கள் சரியானதை செய்கிற பொழுதுதான் நல்லது எது, கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, அப்பதான் நீ சரியானதை செய்வ. எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் மாறி போயிடுமே. இதை தெரியாம தானே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தவறானதுல போய் பணத்தை போடுறோம், தவறான மனிதர்கள்ட்ட போய் கையை கொடுக்குறோம், தவறான வாழ்க்கையில போய் விழுந்துட்டு எப்படி கிடக்கிறேனே நம்ம புலம்புறோம். யோசித்து பாருங்கள். எல்லாத்தையும் செய்துட்டு ஆண்டவர்கிட்ட ஏப்பா என்ன எப்படி வச்சிருக்கிற? அவர் என்னமோ உங்களை வேணும்னே தள்ளி விட்டது போலையும், கடன்ல நீ வாங்கி நம்ம வாங்கி சாப்பிட்டோம், நம்ம போய் கையை தப்பா வச்சோம், எல்லாம் தப்பா செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட கண் இருக்குதா இல்லையா? தேவ பிள்ளைகளை தயவு செய்து கடவுளை கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுறார், புரிந்து கொள்ளுங்க. ஊனியல்பு, ஆவிக்குரிய இயல்பு, 2 இயல்பை பத்தி பைபிள் பேசுது. ஊனியல்பாகிய நிலத்தில் நிறைய பேர் விதைக்கிறாங்க. இப்ப இங்க வந்திருக்கிற நீங்க ஊனியல்புல விதைக்கிறீங்களா, ஆவிக்குரிய இயல்புல விதைக்கிறீங்களா? யோசித்து பார்க்கணும் இல்ல? நீங்க சிந்தித்து பார்த்துட்டு வெளியில போகும்போது உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே நடக்க போறது எல்லாமே ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தை கலாத்தியர் 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 8வது இறைவசனம். தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர். பார்த்தீங்களா? ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். பிரைஸ் தி லார்ட். இதுல சாமியார் சிஸ்டர்னு வித்தியாசம் இருக்கா? ஒரு சாமியார் எதை விதைச்சாலும் எப்படி விதைச்சாலும் சரியாயிடுமா? ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, ஆகவே ஆகாது சாமி, ஆகவே ஆக, நீங்க தான் சீக்கிரம் நரகத்துக்கு போவீங்க. பிரைஸ் தி லார்ட். இது கேட்க மாட்டேன், இதுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சாமியாரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் பொதுமக்கள் நீங்களா இருந்தாலும் செய்ய வேண்டியதை சரியாய் செய்யணும் பிள்ளைகளே.
குருவானவராக இருந்தாலும் ஊனியல்பில விதைக்கிறார். ஒரு ஆயர் ஊனியல்பில விதைக்கிறார். கணக்கு தப்பு தான். பிரைஸ் எல்லாம். நான் தான் இந்த பங்குல, இந்த திருத்தலத்திற்கு நான் தான் ஆணி வேர் தெரியுமா, நான் இப்படின்னா தான் சாமியார் ஆடுவார். எப்படிப்பட்ட ஆட்டமா இருந்தாலும் அவருக்கு முன்னாடி ஆடுற ஆட்டம் எப்படி இருக்கணுங்கிறது தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஊனியல்பில் நீங்க விதைக்க கூடாது. ஆண்டவர் சொல்லி தராரு, தம் ஊனியல்பாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வர். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர், ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். பார்த்தீங்களா? செத்த பிறகும் உனக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15:44 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய உடல் உண்டு. ஊனியல்பினுடைய உடல் இருக்கிறது போல ஆவிக்குரிய உடலும் நம்ம கிட்ட இருக்குது, இங்கேயே இருக்குது. பாருங்க, மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடல் உண்டென்றால் ஆவிக்குரிய உடலும் உண்டு. அதனாலதான் சொல்றோம் பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய உடலை ஆவிக்குரிய உடலாய் மாற்றுங்க. ஆவிக்குரிய உடல் எப்படி செயல்படணும்? பைபிளை திறந்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, பாவத்தினுடைய வழிகளை எல்லாம் மறைச்சிட்டு ஓரம் தள்ளிட்டு ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய அந்த அற்புத வாழ்க்கை, நெறிப்படுத்தின வாழ்க்கை, நெறிமுறையோடு வாழ்வது, நான் இப்படித்தான் வாழ்வேன் என்கிற அடையாளத்தோடு வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவிக்குரியது முந்தையது அல்ல, தூய் ஆவிக்குரியது முந்தையது அல்ல. 1 கொரிந்தியர் 15:46 சொல்லுது பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் தெளிவா பேசுறாரு. தூய் ஆவிக்குரியது முந்தையது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தையது. அதுதான் உடலோட நமக்கு முதல்ல கிடைச்சிச்சு. அதனால உடலுக்குரியது முந்தையது, தூய ஆவிக்குரியது பிந்தையது. அப்போ பின்னாடி வரக்கூடிய இந்த தூய ஆவிக்குரியதை நீ தான் உருவாக்கி பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் ஆலயங்கள், அதுக்குத்தான் ஆன்மீக வழிபாடுகள், அதுக்குத்தான் பைபிள், அதுக்குத்தான் படிப்பினைகள், பிரசங்கங்கள். இப்போ நம்ம சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு போனாங்க இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? சுருக்கா ஒரு நறுக்குன்னு ஒரு செய்தி சொன்னாரா? என்ன சொன்னாரு? ஒழுக்கத்தோட வாழுங்கன்னார். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகள் ஒழுக்கம் கட்டு போறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறிய நேரத்தில் அவர் மிக அருமையான செய்தியை வச்சுட்டு போனார். அதனுடைய விளக்கம் தான் பைபிள். வாழ்க்கை முறைதான் நெறி. ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவி அழைப்போர் எல்லாம் விண்ணரசுக்குள் வரப்போவதில்லை. நான் இந்த கோயிலுக்கு போன ஆண்டவரே, அந்த கோயிலுக்கு நீ வரமாட்ட. என் பெயரால் இறைவாக்கு உரைத்திருப்பீங்க, என் பெயரால் பேய் ஓட்டு இருப்ப, என் பெயரால் வல்ல அதிசய காரியத்தை செய்திருப்ப. ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்? இவ்வளவு ஸ்பெஷலா நீனு? வா வா இங்க வா, பெஸ்ட் சேர்ல உட்காரு, அப்படி சொல்லுவேனா? அந்த இடத்துல ஒரு வார்த்தை வைக்கிறாரு, நெறி கெட்டோரே. என்னதுங்க? நெறி கெட்டோரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப ஆண்டவர் இதையெல்லாம் விட கேட்கிற இன்னொரு காரியம் என்ன? நெறி. ஆண்டவருக்கென்று வாழக்கூடிய நெறி. பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் ஒரு குருவானவர், ஃபாதர் ஒரு குருவானவர். அவர் எப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? என்ன போட்டிருக்கிறாரு? சுடிதார் போட்டிருக்கிறாரா? மிடி மேக்ஸி போட்டிருக்கிறாரா? நான் என்ன போட்டிருக்கிறேன்? அங்கி தானே போட்டிருக்கிறோம். இந்த அங்கி கரெக்டாக இருக்குதா? கை காலெல்லாம் மூடி இருக்குதா? இதை கொஞ்சம் ஃபேஷனாக நாங்கள் போட்டுட்டு வரலாம்ல? அங்கி இது வரைக்கும் இதுக்கு கீழே அப்படியே கை தொங்கும், அப்படியே அப்படியே நல்லா ஒரு நூல் மாதிரி தொங்க விட்டுக்கிட்டு, வயிற்றுல ஒரு டிசைன் போட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு, இல்லை ஸ்லீவ்லெஸ். இப்போ நீங்களாம் ஸ்லீவ்லெஸ் போடுறீங்க, நாங்களும் ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு பாருங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா பிள்ளைகளை, ஒரு குருவானவர் அப்படின்னா அதுக்கு ஒரு நெறி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவர் அங்கி போட்டுட்டு வரணும். நிறைய நேரம் எங்களை எதிர்பார்க்குறாங்க மக்கள், அங்கியோட வாங்க சாமி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ப்ளஸ் பண்ண போல
இந்த பொண்ணு கல்யாணம் முடித்து ஊருக்கு போகிறாங்க, அழைச்சி விட்றாங்க. அதனால் ஃபாதர் நீங்கள் கல்யாணத்துக்கு தான் வரல, வந்துட்டு போங்கன்னாங்க. அப்புறம் நான் ஒரு வேலையாக போனேன். போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு மஃப்டியில் தான் இருந்தேன். போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் ஆட்கள் வந்தாங்க. நிறைய பேர் வர ஆரம்பித்தோடனையும் என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக லேடிஸ்லாம் வர வர நான் ஓரமாக போய் மூளைக்கு போயிட்டேன். என்னை சுற்றி ஒரே லேடிஸாக உட்காந்துட்டாங்க. நான் மட்டும்தான் அங்கே ஆம்பளை அப்படி உட்காந்துருந்தேன். நான் சாமியாருன்னு தெரியல. மஃப்டியில் இருக்கிறேன்னா ஊர்பட்ட கதை ஓடிட்டு இருக்குது. அவன் சொல்லுவான், அவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், இவளுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு எல்லாம். நான் அப்படியே பேசாமல் உட்காந்தேன், சிரிக்கலை, ஒன்றுமே இல்லை. நான் கேட்காத போல உட்காந்து. திடீர்னு பொண்ணோட அம்மா வீட்டுக்குள்ளேருந்து வந்து ஃபாதர் வாங்க அப்படின்னாங்களா. இங்கே எல்லாத்துக்கும் அப்படியே டர் ஆயிடுச்சு. பக்கத்தில் உட்காந்துருக்க பெரியம்மா சொன்னாங்க, ஃபாதரா? சாமி என்ன அங்கில தானே வரணும்? நான் சொன்னேன், அங்கில வந்திருந்தா நீ பேசினதெல்லாம் கேட்டிருக்காது அப்படின்னு. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம். பாருங்க, எப்படி ஒரு நெறி, ஒரு குருவானவர்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு திருப்பலிக்கு குருவானவர் இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும். அங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துருச்சுன்னா அது நெறியை தாண்டி போயிடுச்சு. ஒரு குழந்தை பிள்ளை தப்பாக வாசிச்சிட்டான், வேளாங்கண்ணியில் எங்கே நடந்தது, யூடியில் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம விஜய் சார் பேரை சொல்லிவிட்டான். சின்ன பிள்ளை ஏதோ ஒரு பயத்தில் சொல்லிட்டு தயாரிப்பு செஞ்சுருக்கணும். நம்ம ஒன்றும் அதை நம்ம இதை பண்ணலை. ஏதோ சின்ன பிள்ளை சொல்லிடுச்சு, சரி ஓகே, காட் பிளஸ், மன்னிச்சிடும், ரைட், ஓகே. அதை போட்டு பெருசாக்கி ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஓகே ரைட்டா. பாருங்க, நம்ம ஆன்மீகத்தில் எவ்வளோ பிடிப்பாக இருக்கிறோம். அது நெறி. அப்போ ஏன் தப்பு சொல்கிறாங்க அந்த இடத்துல? தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, தவறு தான். அது ஏன் தவறுன்னு சொல்கிறோம்? அந்த இடத்துல ஒரு நெறியோடு நடக்க வேண்டிய இடம் அப்படி நடக்கக்கூடாது, பிசறக்கூடாது. அதை ஃபாதர்ஸ்லாம் பார்த்துருக்கணும். எஸ். அப்போ இந்த இடத்துல நெறியை நீங்கள் பார்க்குறோம். பீடத்தில் எவ்வளோ அப்படியெல்லாம் நெறி இருக்கணும். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? நம்ம வாழக்கூடிய இடத்துல நெறி இல்லாமல் இருக்கலாமா? இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு வெற்றி உண்டு. இந்த பாடலை பாடகர்களுவோடு சேர்ந்து பாட போறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் பிள்ளைகளுக்கு தான் வெற்றி. கிறிஸ்துவோட வாழலைன்னா உனக்கு வெற்றி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதனால கிறிஸ்துவுக்குள் வாழ்றதுன்னா என்னங்கிறத தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆன்மீகம், நான் ஒரு ஆன்மீக போர்வையை போத்திக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்றேனா? இல்லை. உண்மையாக யோசித்து பார்க்கணும், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்றேனா? அந்த உள்ளார்ந்த வாழ்வு முறை, அதுதான் ஆண்டவர் விரும்புறது. அதைத்தான் அன்னை மரியாள் கொடுத்தாங்க. அன்னை மரியாள் அதனால தான் அழகுள்ளவளாக போற்றப்படுகிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை, ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க, ஹல்லேலூயா. கரங்களை வந்துட்டு ஒரே ஒரு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லோரும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எல்லோரும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பிசாசு வாயை போடுவான். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார்.
சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. Praise the Lord. Praise the Lord. ஆம், அன்புக்குரிய பிள்ளைகளே, வெற்றி பயணத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம ஆவிக்குரிய இயல்பாக எப்படி நம்மை மாத்துறது, அப்படி மாத்துற போது தானே நமக்கு அன்னை மரியாதை போல நம்ம மாற முடியும். அதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம இறுதி ஜெபத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். அடுத்தது திருப்பலி இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 13:15 சொல்றாரு, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். ஆவியில நீ பிறக்கணும்னா நான் செய்தது போல நீ செய். ஆண்டவர் செஞ்சு காட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இயேசுவை முன்மாதிரியா வைக்கணும், மனுஷனை இல்ல. அவன் செய்யறான், நான் செய்யறேன். அந்த ஃபாதர் இப்படி செய்யறாரு, நானும் செய்யறேன். அந்த சிஸ்டரே செய்யறாங்க, நான் செய்யலாமா? மனுஷங்க யாரையும் அந்த இடத்துல நீ வைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பரிசேயர்களை பார்த்து ஏமாந்து போய் அவங்க பேசுறதை கேளு, அவங்க வேதத்தில் இருக்கிறத சொல்றாங்க. ஆனா நீ அவர்களை பார்க்க ஃபாலோ பண்ணக்கூடாது. எதை ஃபாலோ பண்ண? வார்த்தையை ஃபாலோ பண்ண. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி, நான் தான் உனக்கு முன்மாதிரி காட்டி இருக்கிறேன். இயேசு முன்மாதிரி. இப்ப பாருங்க, ஆண்டவர் எந்த முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார்? நற்கருணை என்கிற முன்மாதிரி அடையாளத்தை. இந்த நற்கருணைனா என்ன பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எத்தனை வருஷமா நம்ம நற்கருணையை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதை குறித்த அடிப்படை தரவுகள் நமக்கு தெரியலன்னா நம்ம எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் யூக்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூக்கரிஸ்ட். இந்த திருப்பலிக்கு இப்போ அடுத்தது நடக்க போற திருப்பலிக்கு பேரு யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன். திருப்பலி கொண்டாட்டம். அது வேதனை அல்ல, அது சந்தோஷம். பாருங்களேன், திருப்பலி நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அது ஆண்டவருடைய பலிதான். ஆனா அது கொண்டாட்டம் என்று தான் சொல்லப்படுது, செலிப்ரேஷன் என்று தான் சொல்லப்படுது. அப்ப யூக்கரிஸ்டிக் அப்படின்ற அந்த அர்த்தம், யூக்கரிஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிதல். இதுதான் ஒவ்வொரு பூசை. நீங்க பூசையில நன்றி அறிதல் எழுதாம, பூசை கருத்து கொடுக்காம சும்மா நின்று நீங்க ஒப்பு கொடுத்தாலே அது என்னதான்? அது தேங்க்ஸ் கிவிங், நன்றி கூறுதல். அதான் பேசிக் ஆன அடிப்படையான ஒரு அர்த்தம். அப்ப இந்த நன்றி கூறக்கூடிய பலியில இன்னும் ஆழமாக நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நற்கருணைக்கு இன்னொரு பேர் உண்டு. இன்னொரு பேர் நம்ம தமிழ்ல பேர் என்ன வச்சிருக்கிறோம்? நற்கருணை வச்சிருக்கிறோமா? அதை வீரமா முனிவர் அவர்கள் தமிழ் படுத்தி கொடுத்தாங்க. அப்ப அவர் எப்படி தமிழ் படுத்தினாருன்னா, அதை பிரிக்கிறார். யூக்கரிஸ்ட் அப்படின்ற வார்த்தையினுடைய மூலத்துல போய்
யூக்கரிஸ்தியா அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறாரு. யூனா குட், நல்ல, காரிஸ்னா கருணை, நல்ல கருணை. அப்ப இந்த நற்கருணையை நம்ம கொடுக்கிற போது கடவுள் இவன் கெட்டவன் இவன் நல்லவன் அப்படிலாம் பார்க்கறது, அப்படி எல்லோரிடத்திலும் வருகிறார். எப்படி எல்லோர் மேலும், நல்லவர்கள் மீதும் கெட்டவர்கள் மீதும் சூரியனின் ஒளி பாய்ச்சப்படுகிறதோ அல்லது மழை பொழியப்படுகிறதோ, அதே போல நற்கருணை ஆண்டவர் யாரையும் வெறுத்து தள்ளுவதில்லை. பாப்பரசர் முன்னாடி இப்போ பிரான்சிஸ் அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் பிளெஸ்ஸிங் வாங்க வரும்போது அவங்கள விரட்டாதீங்க, பிளெஸ் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்குள்ள போனா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஆண்டவரும் கூட இந்த நற்கருணை நாதர் உனக்குள்ளே வருகிற பொழுது அவர் மாற்றத்தோடு வருவார், உனக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அப்ப பாருங்க, இது நல்ல கருணை. அப்ப இந்த உணவை உட்கொள்ளுகிற பிள்ளைகள் நாம என்னவா மாறணும்? நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்க கூடாது, நம்மிடமிருந்து செல்ல வேண்டிய விஷயம் நல்ல கருணையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ரோட்ல குடிச்சிட்டு போறாருங்க இல்லையா, வண்டி ஓட்டுறாங்கல்ல, போலீஸ்காரங்க என்ன செய்ய சொல்றாங்க? என்ன சொல்லுவாங்க? ஊத சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சப்போஸ் உங்களை இன்னும் சயின்டிஃபிக்கா டெஸ்ட் பண்ணணும்னா என்ன செய்வாங்க? உங்களை இன்னும் உறுதிப்படுத்தணும் பிடிச்சிருக்கிறது அப்படின்னா என்ன செய்வாங்க? பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ கன்ஃபார்ம் ஆகிடும். அவதோட பூசை வச்சுட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்துவிட்டேன். அந்த பொண்ணு, எங்கள் அண்ணன் எனக்கு கூட வந்தார், எங்கள் அண்ணனை கூப்பிட்டு கேட்டுச்சு, சாருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கும் போல இருக்கு. ஏமா? இல்லை அதில் தெரிஞ்சுது அப்படின்னு. நான் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. இல்லைம்மா, நான் ஃபாதரு பூசை வைக்கும் போது கொஞ்சோண்டு ரசம் குடிப்போம், அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஒரு மாதிரியா பார்க்குறத பற்றி எனக்கு அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, அன்னைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல. தேவ பிள்ளைகளே, இப்போ நீங்கள் எதை உண்ணுகிறீர்களோ அது உங்களுடைய உடலோடு கலந்து அது வெளிப்படுத்துது இல்லையா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு வெளிப்படுத்துது இல்லை. அப்போ நற்கருணை உனக்குள்ள போய் உண்மையான அந்த ஆண்டவருடைய உணவு உள்ளத்துக்குள்ள இருந்து உன்னை மாற்றுகிற அடையாளமா மாறிச்சுன்னா நீங்க வெளிப்படுத்துற விஷயங்கள் அப்படித்தானே இருக்கணும். அப்போ உங்ககிட்ட இருந்து வெளிப்படுற விஷயம் நல்ல கருணையை வெளிப்படுத்தும் அடையாளமா நம்ம மாறணுமா இல்லையா? அப்ப மாறினாதானே இந்த நற்கருணைக்கு நீ நல்ல அடையாளமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்குத்தான் இந்த நற்கருணை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாள் நற்கருணையின் பேழையாக இருந்தார். அந்த நற்கருணை வர்றதுக்கு முன்னாடி வார்த்தை வந்துருச்சு. வார்த்தை வந்த உடனேயும் அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தலங்களையும் மாற்றி அமைத்தார் நற்கருணையினுடைய அடையாளமாக. இன்னைக்கு இதுதான் ஆவிக்குரிய இயல்புன்னு நம்ம சொல்றோம். அப்ப நல்ல கருணையாக நீ மாறு. அதைத்தான் ஆன்மீக பயணம் என்று சொல்லுகிறோம். எல்லாரும் கோயிலுக்கு வரவங்கள்லாம் ஆன்மீகவாதிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. நற்கருணை பெறுகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. யார் அந்த நற்கருணையினுடைய ஆற்றலை தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி கொடுக்கிறாங்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அதனாலதான் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்ககிட்ட இருந்து நல்ல அந்த அடையாளம் செல்லுகிறதா பாருங்க. உங்களிடமிருந்த ஆற்றல், ஆண்டவரிடமிருந்த மன்னிப்பு, ஆண்டவரிடமிருந்த இரக்கம், ஆண்டவரிடமிருந்த அந்த ஒரு நல்ல உள்ளம், நல்ல சமாரியனுக்குரிய உள்ளம் உங்ககிட்ட இருந்து போகுதா பாருங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நற்கருணையினுடைய அடையாளத்தை வைத்துட்டு போயிருக்கிறார், உணவுல வச்சுட்டு போயிருக்கிறார் பிள்ளைகளை. ஏன்னா அது உன்னுடைய ஊனோடு கலக்கிற உணவாக அல்ல, அது உன்னுடைய ஆன்மாவோடு கலக்கிற உணவாக மாறி இருக்கணும். அதனாலதான் இதை என்ன செய்தாரு இயேசு சாமி, சீடர்கள் 12 பேரை மட்டும் வச்சு சொன்னாருன்னு விட்டுடக்கூடாது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அல்ல, பவுலடியாருக்கிட்ட சொல்றார். பவுலடியார் அந்த விழாவின் பொழுது, உணவின் பொழுது இல்ல, இயேசுவை பின்னால் தான் அவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட அவருக்கு இயேசு வெளிப்படுத்திய காரியம், அவருடைய அந்த கடிதத்துல, கொரிந்தியருக்கு எழுதியப்பட்ட அந்த திருமுகத்துல சொல்றாரு. நான் 1 கொரிந்தியர் 13:20 வாசிச்சு பாருங்க இருக்கும். அதுல சொல்றாரு பாருங்க, 23வது இறைவசனம். நான் போய் திருத்தூதர்கள் இடத்துல கதை கேட்டுட்டு வந்து உன்கிட்ட பேசல, பேதுருவை கூப்பிட்டு காதோடு காதாய் கதை கேட்டுட்டு சொல்லல. சொல்றாரு பாருங்க, ஆண்டவரிடம் இருந்து நான்
எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறாரு? ஆண்டவரிடமிருந்து. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசு இவருக்கு தனியா கூப்பிட்டு பாடம் எடுத்திருக்கிறார். ராத்திரி அந்த ரா உணவுல என்ன நடந்துச்சு அதைத்தான் சொல்றாரு. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அங்க என்னென்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, இப்ப 27வது இறைவசனத்துல, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இப்ப தயாரிப்போடு, அதாவது தகுதியற்ற நிலை. தகுதியான நிலைனா என்ன? இந்த வாரம் நீங்க நற்கருணை உட்கொள்றீங்கன்னா அந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்க பயணிச்சிருக்கணும். உங்களிடமிருந்து நல்ல அடையாளங்கள் வெளிப்பட்டு இருக்கணும். அது பேச்சா இருக்கலாம், பார்வையா இருக்கலாம், செயலா இருக்கலாம், அல்லது உதவிக்கரம் நீட்டுகிற விஷயமா இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள்ல நீங்கள் நல்ல கருணையை வெளிப்படுத்தி இருக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துல தான் இன்னைக்கு போராட்டங்கள் ஜாஸ்தியா இருக்குது, பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா நாம தான் சான்று பகர வேண்டிய பிள்ளைகள். அந்த சான்றுக்கு எதிராக பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை புள்ளி விவரமா எடுத்தோம்னா கண்டிப்பா இப்படிதான் தெரியும், இப்படிதான் தெரியும். ஏன்னா நம்ம எதிர் சான்றா பிசாசு நம்மளை மாத்திட்டு இருக்கிறான். பெற்ற தாய் தந்தையை கொண்டுட்டு போய் முதியோர் இல்லத்துல தூக்கி போடுறதுல நம்ம நிறைய பேர் முன்னாடி நிற்கிறோம். ஒரு முதியோர் இல்லத்துல போயிருந்தப்போ அங்க வயதான தாய் இறந்துட்டாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர் பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, வந்து உங்க அம்மாவோட பாடி எடுத்துட்டு போங்கன்னு. பல மணி நேரம் ஆகியும் இந்த பாடி எடுத்துட்டு போக ஆள் வரல. நள்ளிரவு ஆயிடுச்சு பாருங்க. பகல்ல இறந்தவங்க எடுத்துட்டு போக பிள்ளைங்க வரல. அந்த இல்லத்துல இருந்து வேற வழி இல்லாம வண்டியில ஏற்றி விட்டு அட்ரஸை கொடுத்து, இந்த அட்ரஸ்ல போய் டெலிவரி பண்ணிருங்க இந்த பாடியை. எவ்வளோ பெரிய வேதனை பார்த்தீங்களா? இன்னைக்கு எத்தனை வீடுகளில் தாய் தந்தையை அவமதிக்கிறோம். எத்தனை வீடுகளில் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆன்ம உணவை கொடுக்காம, நல்லா படிக்கணும், கை நிறையா பிள்ளை சம்பாதிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து ஒரு இறைவசனம் வருதான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய ஆன்மா சுத்தமா இருக்குதா? ஆன்மாவிலிருந்து ஒரு நல்ல ஆவிக்குரிய விஷயம் வெளிப்படுதான்னு நீங்க என்னைக்காவது செக் பண்ணி பார்த்தீங்களா? நம்ம சொந்தக்காரராக இருக்கிறோம், உறவுக்காரராக இருக்கிறோம், வீட்டுக்கு போறோம். அப்ப நீங்க அந்த பிள்ளையினுடைய வாயிலிருந்து ஒரு ஆவிக்குரிய பாடல் வெளிப்படுதா? பாட சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க, ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. ஏன் நம்ம அதெல்லாம் செய்யறதில்ல? அப்ப நாம எந்த அடையாளமாய் மாறி போனோம் பாருங்களேன். தேவ பிள்ளைகளே, இப்படி பேசிக்கொண்டே போலாம். ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்கத்தான் இந்த இடத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய இந்த நற்கருணை பிரசன்னம் பல அதிசயத்தை செய்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவோடு ஒன்றிப்பை வளர்க்கிறது, என்னோடு இணைந்து இருக்கிறதுக்கு இது உதவி செய்து. இதோ நான் கொடுக்கிற உணவை உண்பவர் என்னோடு இணைந்திருப்பார். அப்ப இணைந்திருக்கிறவர்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்றபடி செய்வாங்க. அதான் இணைந்திருப்பதனுடைய அடையாளம். கிறிஸ்துவோடு ஒன்றிப்பை வளர்க்கிறது. இதுதான் நம்மளுடைய கத்தோலிக்க மறைக்கல்வி அந்த நூல் 1391வது எண்ணில் இதை சொல்லுது. கத்தோலிக்க பாடமே இதுதான். எதற்கு இந்த நற்கருணையை நீ கொண்டாடணும்? எதற்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வாங்கி சாப்பிடணும்? இது சும்மா வெறும் அடையாளம் அல்ல. அது சொல்லக்கூடிய அந்த செய்தியின் செயல்பாடு உன் வாழ்க்கையில வெளிப்படணும். அப்படிதான் திருச்சபை நமக்கு இந்த வழிபாட்டை கொடுத்திருக்குது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. தாமஸ் அக்யூனாஸ்ங்கிற பெரிய அறிஞர் நம்ம கிட்ட இருக்கிறார், விவிலிய அறிஞர், புனிதர். அவர் சொல்றாரு, யூக்கரிஸ்ட் இஸ் தி சாக்ரமெண்ட் ஆஃப் சேரிட்டி பிகாஸ் இட் யுனைட்ஸ் அஸ் டு கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். கிறிஸ்துவோடு நம்ம இது இணைக்கிறது. அப்படின்னா எப்படி இருக்கணும்? அது இஸ் தி சாக்ரமெண்ட் ஆஃப் சேரிட்டி. பகிர்வின் அடையாளமா அது மாறணும். பாத்தீங்களா? திருமுழுக்கில் பெற்ற அருள் வாழ்வை வளர்க்கிறது, growth. அப்ப சின்ன திருமுழுக்குல நம்ம பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அபிஷேகம் நம்மளை எடுத்து கொடுக்க அழைக்கிறது. அதான் ஆவிக்குரிய கனிகள். திருமுழுக்குல உங்களுக்கு ஆவியானவர் வந்து சும்மா உட்கார்ந்திக்கல, அவர் வரும்போது கனிகளோடு வந்தார். எத்தனை கனி இருக்கு? கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை கனி? அன்பு,
ஆ ஆ படிச்சு பாருங்க போய் வீட்டில். அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், நன்னடத்தை, தன்னம்பிக்கை, அமைதி, இப்படி ஒரு 9 கனிகளை பற்றி எழுதி இருக்குதா? அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் பிள்ளைக்கு. திருமுழுக்கினுடைய ஆற்றல் இது. இதை எடுத்து நீங்க பகிரணும். அடுத்தது, இது 1392ல திருமுழுக்கில் தொடங்கிய தெய்வீக வாழ்வு தொடர்ந்து வளர நற்கருணை உதவி செய்கிறது. நற்கருணை அவசியமாகிறது. இதை செயின்ட் சிரில் ஆஃப் ஜெருசலேம் சொல்லியிருக்கிறார். புனிதர்கள் எல்லாம் கமெண்ட் கொடுத்துருக்கிறாங்க. பாவத்திற்கு எதிராக ஆன்மாவை பலப்படுத்துகிறது. நம்ம போய் பாவத்தை விட்டு ஆண்டவர் பாவத்தை எடுத்துருவாரு, எடுக்க மாட்டாரு. அவருக்கு அது வேலை கிடையாது. பாவம் எனக்கு வேண்டான்னு நீ சொல்லணும். அதுக்கு இந்த நற்கருணை உனக்கு தைரியம் கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நற்கருணை ஆண்டவரை நினைச்சு பாரு. அந்த பாவத்தை செய்யும் போது, ஆண்டவரே உம்முடைய நற்கருணையுடைய பலத்தால நான் சொல்றேன் நோ டு திஸ் சின் அப்படி சொல்லி பாருங்களேன். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு வெற்றி நாயகன் அப்படி வெளியில நிற்பார். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அன்பில் வளர்க்கிறது. அன்பை கொடுக்க முடியாம தவிக்கிற கூட்டமாக நம்ம மாறிட்டோம். அன்பை அது கொடுக்கிற பிள்ளைகளாக உங்களை அன்பில் வளர்க்கிறது. நிறைய அன்பு. அப்ப நிறைய பேத்துக்கு நீங்க கொடுப்பீங்க. இப்ப கொஞ்சமா தான் இருக்கு. அதனாலதான் எடுத்து புருஷனுக்கு மட்டும், பொண்டாட்டிக்கு மட்டும், பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கணும். கொஞ்சம் தான் இருக்குது. நிறைய இருந்தா எல்லாத்துக்கும் கொடுப்பீங்கல்ல. அடுத்ததாக திருச்சபையினுடைய ஒற்றுமையை வளர்க்கிறது. இந்த நற்கருணைக்கு இன்னொரு பேர் உண்டு, கம்யூனியன். கம்யூனியன். வீட்டில் நீங்க படுத்துக்கிட்டு, ஃபாதர் ப்ளீஸ் ஒரு நன்மை ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட்டில் டெலிவரி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கொரோனா நேரத்தில் அருங்கொடையில் இருக்கும்போது நான் ரகசியமாக பூச வச்சுட்டு இருந்தேன். இப்போலாம் வெளியில் வர முடியாது இல்லையா, வெளியில் யாரும் வரக்கூடாது. அப்போ நாங்கள் ரகசியமாக பூச வச்சோம். ஒரு 50 பேர் வருவாங்க. சரி 50 பேர் தானே விட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் வர ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டு புடவை கட்டிக்கிட்டு ஆட்டோவில் இறங்குறாங்க. நம்மளே இங்கே திருட்டுத்தனமாக குள்ளா போட்டுக்கிட்டு பூச வச்சுட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்து அதில் ஒருத்தர் டெய்லி வருவார், பூசைக்கு வருவார். அவர் எங்கள் வீட்டில் அம்மா ஒய்ஃப் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு 3 நன்மை மட்டும். சரி ஒரு 3 நன்மை கொடுத்துட்டு இருந்தேன். அவர் ஆசையாக வீட்டில் இப்போ பாவமாக இருக்கு அவங்களுக்கு. ஒரு நாள் பார்த்தா பெரிய டிஃபன் பாக்ஸ் சுற்றிட்டு வந்துட்டார். என்னப்பா இவ்வளோ பெருசாக இருந்துட்டு அப்படி. அவர் எங்கள் தெருவில் ஒரு 25 கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கணும்ப்பா, அப்படிலாம் கொடுக்க முடியும். நல்ல உள்ளந்தான் அவருக்கு. ஆனால் பாருங்க, ஒன்றா வரணும் நம்ம. இப்போ இங்கே உட்காந்துருக்கிறீங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க யார், எந்த ஜாதி, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க தெரியுமா நமக்கு? சரிங்களா? அதெல்லாம் இல்லை. கம்யூனியன் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒன்றித்து வந்திருக்கிறோம். இதுதான் திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். இந்த எண்ணத்தை வளர்க்குது. இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த எண்ணத்தில் இல்லாமல் வேற ஏதோ ஒரு எண்ணம், மாற்று கருத்து, ஜாதிய உணர்வு, அவங்ககிட்ட நான் பேசமா, அவங்ககிட்ட நன்மை வாங்கமா, அவன் செய்யும். சில நேரம் சாமியாருங்க நன்மை கொடுக்கும் போது கூட ஜாதி பார்க்குறாங்க. அவர் கையில் நான் நன்மை வாங்குற மாதிரி இல்லை ஃபாதர். ஏன் என்ன பிரச்சனை? அவர் கையில் என்ன குஷ்டமா? அவர் ஃபாதர் தானே. இல்லை ஃபாதர் அது வேற. நான் மனசில் நினச்சிப்பேன், நீ நாசமா போற. வேற எப்படி நினைக்க சொல்றீங்க? குருக்களை கூட ஜாதியத்தை வச்சு பார்க்கக்கூடிய மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இருந்த மாறிக்கங்க. எந்த வரைக்கும் இருந்தா தப்பு இல்லை, இதுக்கு மேல இருக்கக்கூடாது. இதை கேட்ட பிற்பாடு மன்னிக்கும் மனப்பான்மையை கொடுக்கிறது. ஆன்மீக மகிழ்ச்சி, நம்பிக்கை வளர்க்கிறது. இப்போ நீங்களாம் மகிழ்ச்சியா வந்திருக்கிறீங்க. இங்க கூட சில பேர் அப்படியே கோபமா உட்காந்துருப்பாங்க. அப்பா அம்மா இழுத்துட்டு வந்துட்டாங்க, ஆகும்னா ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு பிள்ளைங்க சில நேரம் கோபமாக வருவாங்க. இப்போ இந்த ஆன்மீக மகிழ்ச்சி தெரியாது. ஆனால் இங்கே நிறைய பேர் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்குறோம். அப்படின்னா நீங்கள் ஆன்மீக மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் இந்த நற்கருணை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக சொல்கிறோம், நித்திய வாழ்வின் நம்பிக்கை, நிலை வாழ்வுன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுக்கான நம்பிக்கையை இந்த நற்கருணை கொடுக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுக்குற இந்த நற்கருணையை தான் அன்னை மரியாள் வயிற்றில் தாங்கினாங்க. அவங்க வேற ஃபார்ம்ல தாங்கினாங்க. குழந்தையாக இயேசுவை தாங்கினாங்க. வார்த்தையானவர் உள்ளே போய் வடிவம் எடுத்தார். இந்த வார்த்தையானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் என்றால், இந்த நற்கருணை உங்களுக்குள்ளே வருகிற பொழுது அது வடிவமாக மாறணும். அது வெறும் ஆன்மீகமாக மட்டுமே இருந்தா நோ. பக்தி மட்டுமே இருக்குது, பரவசம் இருக்குது, ஆனா பரிசுத்தம், செயல்பாடு இல்லை. உன்னுடைய ஆன்மீகம் வெற்ற ஆன்மீகம். ஆண்டவர் எந்த உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள கூட்டிட்டு போகத்தான் உங்களை ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறுங்கன்றாரு. இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, தன் கண்களுக்கு முன்பாக ஒரு காரியம் நடக்குதுன்னா என்ன செய்யலான்னு யோசிப்பாங்க. என்ன செய்யலாம்? ஒளியில நின்றுக்கிட்டு உச்சி கொட்ட மாட்டாங்க.
அவங்க இறங்கி ஓடி போய் கை நீட்டி உதவி செய்வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், இதுக்கு பேர் தான் இரக்கம், பரிவு. இரக்கம்னா ஓரமாட்டு ஐயோ இப்படி விழுந்துட்டீங்களே பார்த்து பாப்படாதா, அதுக்கு பேர் இரக்கம். ஓடி போய் தூக்கி விட்டு தொடச்சி விட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து, இதுக்கு பேர் பரிவு. ஆண்டவர் பரிவுள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பிரைஸ் தி லார்ட். இரக்கம் இருந்தால் தானே பரிவே வரும். இறக்கமே இல்லை, எல்லாம் உழுவட்டும். நேற்று என்னை பார்த்து முறைச்சிட்டு தான் போனான், இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க நல்லா இடிச்சு விட்டு தள்ளி விட்டார். ஆண்டவர் தள்ளி விட்டார். இரக்கமில்லாத நிலை பேச்சு எப்படி நம்ம இடத்துலேருந்து வருது? ஒரு வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஒரு பொண்ணு ஓடிட்டா, பக்கத்து வீட்டுக்கு போகிறேன், வேணும் சாமி வேணும், கோயிலுக்கே வரதில்லை. அப்புறம் என்ன, இதை விட கேவலம் நடக்கும் பாருங்களேன், அடுத்த குட்டியும் ஓட போகிறேன். இயேசுவே ரட்சியா. கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி பேசலாமா? அந்த வீட்டுக்கு நம்மளை ஓடணும் இல்லையா? அவர்கள் தீயவர்களாக இருந்தால் கூட நன்மையால் அவர்களை நம்ம காப்பாற்றணுமே, வெல்லணுமே. ஆண்டவர் அதுக்குத்தான் பிள்ளைகளை சொல்லி கொடுத்தார். சிலுவையில் நிற்கிற பொழுது கூட கீழே இருக்கிறவங்கள பார்த்து, அப்பா இவனெல்லாம் அடித்து காலி பண்ணுப்பான்னு சொல்லலை. இவன் தான் என்னை எட்டி உதைச்சான், இவன் என்னை காரி துப்புனான், இவனை உள்ள விடாத சொல்லலை. ஆண்டவர் சொன்ன, இவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல கருணையின் அடையாளமாய் தாய் மரியாள் இருந்தார். இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாள் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஏதாவது கேட்டுட்டு போங்களேன், அது கண்டிப்பாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். எதுக்கு நடத்தி கொடுக்க போகிறாங்க? அன்னை மரியாள்கிட்ட நான் பர்மிஷன் கேட்காமலே சொல்லிட்டேன். ஏன் நீ அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? நான் சொன்ன இறைவார்த்தையை அவங்க உண்மைன்னு சொல்லி உனக்கு பகிர போகிறாங்க. அப்போ இந்த நன்மை நடந்த உடனேயும், அப்பா ஆண்டவரே அங்கே போனால் எனக்கு நல்லது நடந்துருச்சு, இன்னும் அடுத்த திருவிழாவுக்கு நான் போவேன், அதுக்கு அப்படி வர்றதில்லை. நீ சாட்சியாய் மாறணும்னு அர்த்தம். நீ முழுவதுமாய் நல்ல கருணையின் அடையாளமாய் மாறுன்னு அர்த்தம். எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஆண்டவருடைய கரத்தில் இதோ வானம் திறந்து அபிஷேகத்தின் ஆவியனை நிரப்பட்டும். ஆண்டவரே, நானும் ஆவிக்குரிய பிள்ளையாய் மாற எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக பாடி நம்ம இறுதி ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். அது ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லோரும் இதோ நற்கருணை ஆண்டவரை பாருங்க, அப்படியே பாருங்க, கரங்களை கும்பிடுங்க. இப்ப கூட நீங்க நல்ல ஒரு கருணையை காட்டலாம். பக்கத்துல எந்திரிக்க முடியாதவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடலாமே, எந்திரிச்சுதான் பாப்போமே அப்படின்னு மறைச்சு பார்க்கணும். உதவி செய்யும் ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை நிரப்பட்டு அப்படியே எல்லா நற்கருணை ஆண்டவரை பாருங்க, கரங்களை கும்பிடுங்க. எல்லாரும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வந்த ஆவியானவரே, இப்பொழுது இந்த அபிஷேக நேரத்தில் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உன்னை நிரப்புவார். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். சபை துதிக்கட்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை ஆண்டவரே இந்த அரங்கம் முழுவதும் நிரப்புவதாக. தெய்வீக அக்கினி பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிற பிள்ளைகள் இதோ நிறைவை காணட்டும் ஆண்டவரே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே
அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, நற்கருணையுடைய அபிஷேக வல்லமை பிள்ளைகளை நிரப்புவதாக. இயேசுவின் வல்லமை நிரப்புவதாக. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் உம்முடைய ஆசீர்வாத கிருபையால் நிரப்பப்படுவார்களாக. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர 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 வேண்டும். கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்தி துதி. இயேசுவின் அபிஷேக வல்லமை உன்னையும் உன் குடும்பத்தையும் நிரப்பட்டும். சபை ஆண்டவர் கூடி வந்திருக்கிற இடத்திலே தெய்வீக அக்கினியானவர் உன்னை நிரப்புகிறார். இயேசுவின் ஆவியானவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நீ வாழுகிற வீடு அபிஷேகிக்கப்படுகிறது. உன் வீட்டை சுற்றிலும் காவல் தூதர்களை நிறுத்தி உன்னை காக்கும்படி அவர் கட்டளையிடுகிறார். தெய்வீக அக்கினி உன் இதயத்தை சுட்டெரிக்கிறது. இதோ பரிசுத்த நெருப்பினாலே உன்னுடைய பரிசுத்தமற்ற உதடுகள் பரிசுத்தமாக்கப்படுகிறது. இயேசுவின் பெயராலே வார்த்தையை எடுத்து செல்கிற சாட்சியாய் நீ உயர்த்தப்படுகிறாய். ஆண்டவரால் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். இதோ உன்னுடைய வாலிப நிலைகள் உயர்த்தப்படுகிறது. உன்னுடைய வீட்டினுடைய நிலைகள் எல்லாம் வலுப்பெறுகிறது. புதிய தலங்களை ஆண்டவர் உனக்கு அமைத்து தருகிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னுடைய கண்ணீர் கவலைகளை அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். வேதனைகளை இதோ ஆண்டவரிடத்தில் எடுத்து வைத்த உன்னை அவர் விடுவித்து ஆசீர்வதிக்க போகிறார். அன்னையினுடைய இந்த திருத்தலம் மாட்சி அடையும்படியாக உன்னை சாட்சியாய் எழுப்புகிற தேவன் உன்னை சான்று பகர வைக்க போகிற அதிசயமான ஒரு சாட்சியாய் உயர்த்த போகிறார். தெய்வத்தினுடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பே உருவான இறைவா, பிள்ளைகளை மட்டுமா இந்த இடத்துல அழைத்து வந்து கிருபையால் நிறைத்தீரப்பா. அநேக ஆசீர்வாதங்கள் அவர்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிற ஆண்டவரே, நீர் அநேக சாட்சியத்திற்கு இவர்களை உரிமையாளர்களாக மாற்றப் போகிறீரப்பா. அவர்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் அதிசயத்தை காணப்போகிறார்கள். அவர்களே அதிசயமாய் மாறப்போகிறார்கள். ஆண்டவர் கொடுக்க போகிற மிகப்பெரிய கிருபைக்கு அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நீ சாட்சிய இடமாய் உயர்த்த போவதற்காக நன்றி கூறி இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே எல்லா விதமான திட்டங்களையும் எண்ணங்களையும் பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் உமது திருமண் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். விளந்தால் படியிடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு அநேக சாட்சியத்திற்குரிய அடையாளங்களை கொடுக்கிற பொழுது நீங்கள் அதை தாலியத்திற்கு சாட்சியாய் மாற்ற வேண்டும். குருவானவிடத்திலே அதை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு மாட்சி அளிக்க வேண்டும். மாண்பியர் கீதம்.
உயரில் அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ நீர் அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம் தாய் துன்ப முடிச்சுகளை ஒழுக்கும் அன்னைக்கு கிடைக்கப்பெற்ற இந்த இடத்தில், இந்த ஆண்டு திருவிழாவில் நாம் எல்லோரும் இணைந்து இந்த நற்கருணை ஆசிரை பெற இருக்கிறோம். எனவே கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவர் நம் அனைவரையும், நம் குடும்பத்தையும், நமது பங்கையும், இந்த இடத்தையும், இங்கே கட்டப்படவிருக்கிற புதிய ஆலயத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரின் ஆராதனையின் ஆசிரை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். சுகமாக்கும் தெய்வம் நீதானையா, சுகம் எனக்கு தாருமே என் ஏசையா. எந்த உடலில் எந்த உள்ளத்தில் எந்த ஆன்மாவில் சுகம் தாருமே.